லார்ட் இந்த செப்டம்பர் மாதத்தில் 13ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 20 verse 7. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? வசனம் என்ன சொல்கிறது? நீதிமான் தன் உத்தமத்திலே அவன் நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். இன்னைக்கு நீதிமானாய் நாம் இருக்கிறோமா? நீதிமான் எப்படி இருப்பானாம்? அவன் உத்தமத்தில் நடக்கிறவனாய் இருக்கிறான். A righteous man walks in his integrity. உத்தமம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இன்டெகிரிட்டி, ஒரு கேரக்டர், அவங்களுடைய கேரக்டரை அது குறிக்கிறதாய் காணப்படுகிறது. படித்திருந்தாலும் சரி, படுக்காவிட்டாலும் சரி, ஏழையோ பணக்காரர்கள், அதெல்லாம் எக்ஸ்டர்னல் இல்லையா? அதெல்லாம். ஆனால் அந்த உள்ளான ஒரு குணம் இருக்குது பார்த்தீங்களா? நம்மளுக்கு உள்ளான ஒரு குணம், அதைத்தான் நம்ம ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலி ஆத்மானா என்னதுன்னா நம்மளுடைய உண்மையான செல்ஃப் தான் ஆத்மா. அப்போ அந்த மைண்டில் இருக்கிற காரியங்கள், அப்போ கேரக்டரை பில்ட் பண்ணுறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தமத்தில் நீதிமான் நடக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், உத்தமம் என்றால் என்ன? எவ்வளோ வேணால் பேர் வச்சுக்கலாம். இப்போ ஏமாற்றாமல் இருக்கிறது, ஆண்டவர் சொன்ன பாவங்களை எல்லாம் குறித்து மனஸ்தாபப்படுகிறது, உண்மையான ஒரு வாழ்க்கை வாழுகிற அனுபவம் இல்லையா? சம்பாதித்தாலும் சரி, ஒரு உண்மையான சம்பளம், மற்றவங்கள ஏமாற்றி, மற்றவங்கள திருடி, மற்றவங்கள வஞ்சித்து, பொய் பேசி அப்படியெல்லாம் வருகிற வருமானம் இல்லாமல் ஒரு உண்மையான கடினமான உழைப்பு நிமித்தம் வருகிற ஒரு வருமானத்தை நம்ம உத்தமமான வருமானம், ஒரு உண்மையான வருமானம், உண்மையான வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கிற அனுபவம், உண்மையும் உத்தமமும் எப்போவுமே அது இணைந்து போகிற காரியமாய் காணப்படுகிறது. நீங்கள் சிலரை பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய சாட்சி நம்ம கேட்டிருப்போம். ரொம்ப ஏழையாக இருப்பாங்க. சில ஆட்டோ டிரைவர்ஸை குறிச்செல்லாம் நம்ம கேள்விப்படுவோம். இல்லை டாக்ஸி டிரைவர்ஸ், யாராவது பேசஞ்சர்ஸ் ஏதாவது பணத்தை அவர்களுடைய ஆட்டோலேயோ டாக்ஸிலேயோ விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஏழையாக தான் இருப்பாங்க. அந்த பணம் அவர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருப்பார்கள். ஆனால் கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த பணம் தன்னுடையது அல்ல என்பதை உணர்ந்து போய் போலீஸ்கிட்ட போய் கொடுப்பாங்க. இல்லை ஏதாவது பர்ஸை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த பர்ஸில் ஏதாவது நேம் இருக்கா அப்படின்னு பார்த்து அவங்க வீட்டில் போய் அதை கொடுப்பார்கள். இந்த மாதிரி நிறைய நியூஸ் நம்ம கேள்விப்படுகிறோம். இதெல்லாம் ரொம்ப ரேர் ஆயிடுச்சு இந்த நாட்களில். ஆனால் இன்றைக்கும் உத்தமர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள். அப்போ அது எதை குறிக்கிறது என்றால் அவர்களுடைய உத்தம குணத்தை குறிக்கிறது. அவர்களுடைய குணம் அப்படி யாரும் பார்க்கல. இன்னைக்கு எப்படி உலகம் போயிட்டுருக்குன்னா, என்னை எல்லாரும் பார்க்கும்போது நான் நல்லா இருக்கணும், யாரும் என்னைய பார்க்கலையா நான் என் இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை அனுபவம் தான் இன்னைக்கு அநேகரிடத்துல காணப்படுகிறது. அதனால தான் நம்ம சொல்கிறோம் தெய்வ பயம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாரும் பார்க்கும்போது நல்லா இருக்கிறாங்க. இன்னைக்கு பிள்ளைங்க அம்மா அப்பா கூட இருக்கும்போது நல்லா இருக்கிறாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, என்னென்ன காரியத்தை பார்க்குறாங்க, அது நமக்கு தெரிவதில்லை. இன்றைக்கி எல்லாருமே அப்படி தான் இருக்கிறோம். ஒரு ஸ்பாட்லைட், என் மேலே ஒரு லைட் இருக்குது, ஒரு கேமரா இருக்குது, இல்லை பீப்புள் என்னைய பார்க்குறாங்க, என்னைய அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் என்னுடைய பெஸ்ட் பிஹேவியரில் இருக்கிறேன். ஆனால் யாருமே என்னைய பார்க்கல. அப்போ என் பிஹேவியர் எப்படி இருக்குது? ஆனால் உண்மையாகவே நாம் உத்தமமாக இருப்போமே, ஆனால் யார் பார்க்குறாங்களோ இல்லையோ எல்லா நேரத்துலையும் நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன். அல்லேலூயா. நான் சர்ச்சில் இருந்தாலும் சரி, நான் வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, இல்லை ரோட்டில் நான் வாக் பண்ணாலும் சரி, நான் உத்தமமாக இருப்பேன். பைபிளில் எத்தனையோ உத்தமமான அநேக நபர்களை பார்க்கிறோம். தானியேலை குறித்து பார்க்கிறோம், யோசேப்பை குறித்து பார்க்கிறோம், உத்தமத்தில் நடந்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை நான் எப்படி செய்வேன்? அவனுக்கு அந்த பாவத்தை தூண்டினது அவனுடைய எஜமாட்டி. ஆனால் கூட பாருங்களேன், அவனுக்கு அந்த இடத்துல ஆண்டவருக்கு உண்மையான ஒரு கேரக்டர். ஹி வாஸ் அ மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி. அவர் ஓடுகிறார். அது நிமித்தம் வந்த விளைவுகள் நமக்கு தெரியும். ஆனால் தேவன் அதை நன்மையாய் மாற்றினார் அல்லவா?
எல்லாத்துல நம்ம உண்மையாக உத்தமமாக இருக்கும்போது கஷ்டம் வருகிற மாதிரி இருக்குதா, உத்தமத்தை மட்டும் விட்டுற வேண்டாம். உத்தமத்தை நம்ம விடவே கூடாது. நம்முடைய உண்மையும் உத்தமத்தையும் நாம் காத்து கொள்ளணும். சில பிள்ளைங்க அழகாக வெல் டிசிப்ளின்டு சில்ட்ரனாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசாக தான் இருக்கும், ஒரு 7 வயசு 5 வயசு. ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பாங்க. உடனே நம்ம என்ன யோசிக்கிறோம், சரி இவங்க அம்மா அப்பா இந்த பிள்ளைங்களை என்ன நல்லா வளர்த்துருக்குறாங்க, எவ்வளோ அருமையாக வளர்த்துருக்குறாங்க. சில பிள்ளைங்க பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன யோசிப்போம், என்ன கொஞ்சம் கூட டிசிப்ளினே இல்லாமல் இந்த பிள்ளையை வளர்த்துருக்குறாங்களே. அப்போ பெற்றோராக இருக்கிற நமக்கு அநேக காரியங்கள் இருக்கிற நம்ம பிள்ளைகள் உத்தமத்தில் வளருகிறார்களா, அவங்க ஃபஸ்ட்டு கிளாஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்கன்றதில் எவ்வளோ சந்தோஷப்படுறோம். 100 மார்க்ஸ் வாங்கிட்டா என் பிள்ளை, ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனால் அந்த 100 மார்க்ஸை என் பிள்ளை எப்படி வாங்கினா, அவள் ஏமாற்றி வாங்கினாளா, எப்படி வாங்கினா, அதில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட்ஸ் போடுறோம் பிரியமானவர்களை. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம், உண்மையாக இரு, உத்தமமாக இருன்னு சொல்லி கொடுக்குறோமா? இல்லைன்னா எல்லாத்துலேயும் நீ தான் ஃபஸ்ட்டு வரணும், மற்றவங்கள எப்படி இடிச்சியோ என்ன பண்ணுறியோ எனக்கு தெரியாது, ஆனால் நீ ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோமா? நம்ம பிள்ளைகளுக்கு கேரக்டரை டெவலப் பண்ணுறதுக்கு நாம் பிரயாசப்படுவோம். அது அவர்கள் முதிர் வயது வரைக்கும் விட மாட்டாங்க. அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. ஒரு தப்பு பண்ணியா ஒத்துக்கொள், ஒரு தவறு நடந்து விட்டதா உடனே போய் டீச்சர்கிட்ட சொல்லு, நீ தான் தப்பு பண்ணன்றதை மம்மிக்கிட்ட வந்து சொல்லு. எந்த பிள்ளைக்கு அந்த தைரியம் இருக்குது? யார் நம்ம அப்படி பிள்ளைகளை வளர்க்கிறோம்? இன்னைக்கு உலகம் வித்தியாசமாக அநேக காரியங்களை மறைக்க பார்க்கிறது. ஆனால் உத்தமமாய் நடக்கிறவர்கள் அவர்கள் உண்மையாக இருப்பார்கள். அவர்களுக்கு சூழ்நிலைகளும் கான்சிக்வன்சஸும் அவங்களுக்கு இருக்குது. இது நான் சொன்னால், வெளியில் சொன்னால் எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தெரிந்தாலும் உண்மையை பேசுகிற உத்தம மார்க்கத்தார் குறைவாக இருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அவனுக்கு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க பாக்கியவான்களாக இருக்கணும்னு விரும்புகிறோமா? அப்படியானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? உத்தமத்தில் நாம் நடக்க வேண்டும். என்னுடைய தவறை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் தப்பு பண்ணேன்னா நான் தப்பு பண்ணேன், இந்த இடத்துல நான் தவறிட்டேன் என்றதுவே நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். கரெக்டாக ரைட் எது ராங் எதுன்னு நமக்கு தெரியுது. ஒரு கரெக்டான பாதையில் ஆண்டவர் கொடுத்த வழியில் தேவ பயத்தோடு கூட நாம் நடந்து செல்ல வேண்டியது ரொம்ப அவசியம். உத்தமமும் தேவனுக்கு பயப்படுகிற பயமும் ரெண்டுமே இணைந்து போகும் இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இருதயத்தில் இருந்தால் நம்ம உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். பேச்சு ஒரு மாதிரி, ஆக்ஷன்ஸ் ஒரு மாதிரி இருக்காது. நம்ம என்ன பேசுகிறோமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் வாழ முடியும். ஆண்டவர் அப்படி காட்டினார் அல்லவா? நம்ம அப்படியாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்படி நம்ம செய்யும்போது நமக்கு பிறகு நம்முடைய வாழ்நாள் பிறகு என் பிள்ளைங்க என்ன செய்வாங்களோ, என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களோ, என் பிள்ளைங்களுக்கு ஒரு சொத்தும் வச்சுட்டு போலையே, என் பிள்ளைங்க எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு பிறகு அவங்க பாக்கியவான்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு தேவையில்லாத ஏமாற்று காரியங்கள், திருட்டு காரியங்கள், பலவிதமான ஷார்ட்கட்ஸ், இந்த ரூட்ஸ் எல்லாம் நமக்கு வேண்டாம். நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் ரூட்டு, நேரான பாதை, நீதியான பாதை, செம்மையான பாதை, கர்த்தர் காட்டுகிற பாதை. அந்த பாதையில் நெருக்கங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், என்னதான் வந்தாலும் சரி, அந்த பாதையில் உத்தமமாய் நடக்க நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம், நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?